நான் கேக்குறது என்ன ஐயா, மாமன்னன் படம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வரலாறையும் பேசி இருக்குன்னு சில விமர்சனம் வந்துச்சா இல்லையா? அது இருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்கக்கூடாதா? பராசக்தி படத்துல வரக்கூடிய அந்த காம கொடூர ஜமீன்தார் தான் கருணாநிதி. கோவிலுக்கு போகும்பொழுது முக்காடு போட்டுக்கொண்டு போவான் திமுக காரன், சக்களத்தி வீட்டுக்கு போகும்பொழுது பெருமையாக போவான். இதுதான் திமுகவுடைய வரலாறு. திமுக வரலாறு தெரியாமல் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. பழைய திமுகவை நீங்க பார்க்கல. என்ன பழைய திமுக சொல்லுங்க? என்ன பழைய திமுக? ஒருக்கி முள்ள மாதிரி முடிச்சதுக்கு இவங்க போடுற அட்டகாசம். திராவிட முன்னேற்ற கழகமே ஈவேரா, அதாவது உலக வரலாறுலேயே ஒருத்தர் 2வது திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்க. எந்த இதுல மத்த மதம்லாம் எங்க? கிறிஸ்டியன் எங்க? முஸ்லிம் எங்க? திராவிட கழகத்தை இவங்க சேர்ந்தவங்க எங்க? மதம் இல்லாதவங்க எங்க? எங்க இருக்காங்க? கூப்பிடுங்க. அப்படி பாத்தீங்கன்னாக்க இப்ப இவர் ஸ்டாலினோட பக்கத்து வீட்டு ஆட்டையை போட்டாரு. ஸ்டாலினோட பக்கத்து வீட்டு ஆட்டையை போட்டாரு. எதுவும் கேஸ் இல்ல. நீங்க நான் இத விசாரிச்சேன். ஒவ்வொரு பேட்டியும் வழக்கு வந்ததுங்க. யாருக்கு வீடு விட்டாலும் அட்வான்ஸ் வாங்காம விடுறது இல்ல. தம்பி அரசியல்வாதியாச்சே, எங்க போயிட போகுதுன்னு விட்டுட்டேன். என்ன பணம் கேக்குறானா? பணம் கேட்டா கைய கால எடுத்துருக்கப்பா. இதுக்கு போய் நான் வந்துகிட்டு பெரியவரே நீ என்னமோ கேட்டிய? நான் ஒண்ணு கேட்கலையா? அட்வான்ஸ் தம்பி, பணம் உங்ககிட்ட இருந்தா பேங்க்ல இருந்த மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியாது. நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சதான் சொல்றேன். வழக்கு வந்தது. எல்லாரும் நியாயமா என்ன பண்ணுவாங்கன்னா சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. அவங்களுக்குள்ள சமரசம் பண்ணிக்கலாம். சமரசம் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்றேன். என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உன்கிட்ட என்னடா பேச்சு? வா இன்ஸ்பெக்டர் சொல்றவா. ஐயோ அப்பா வேணப்பா. வாடா அங்க வந்து சொல்றா. வாடா கால பிடிச்சு கஞ்சர் வேணப்பா. அங்க போய் சொல்றா. கேளுப்பா. நான் சொல்றேன் கேளுப்பா. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா என்ன கைது பண்ணுங்க, என்ன கைது பண்ணுங்க. டிஜிபி ஆபீஸ் முன்னாடி போயிட்டு ஸ்டாலின் போட்ட நாடகம் எல்லாம் எல்லாரும் ஊரே பார்த்து சிரித்தது. கந்தநாட்டு டிராமா தம்பி. எந்த விஷமா இருந்தாலும் தத்ரூபமா போடுவோம். அதுக்கப்புறம் இவங்க கமுக்கமா நீதிமன்றத்துக்கு வெளியே இவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள். அந்த இடத்துல சரண்டர் ஆயிட்டாரு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட. அதனால அந்த வழக்கு வாபஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? சரண்டர் கிடையாது, சமரசம் ஆயிட்டாங்க. நடந்துருச்சு. நீ உனக்கு எனக்கு பேச்சு இல்ல. பேசாம நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்து போறேன். இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த பாரு. அதிமுக ஆட்சி காலத்துல தான் இப்படி பணத்தை வாங்குனாரு. அதிமுக ஆட்சியிலேயே அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதிமுக ஆட்சி காலத்திலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. இது அரசியல் பழிவாங்கல்றாங்க. அதனாலதான் திரு ஸ்டாலின் அவர்கள் 10 வருஷம் என்ன பண்ணிருந்தீங்க? இவ்வளவு கேப் என்ன? சரி ஜெயலலிதா மேல போடப்பட்ட வழக்கு 18 வருஷம் நடந்தது. சரி, என்ன பண்ணிருந்தீங்கன்னு கேட்க முடியுமா? சங்கர் எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? சரச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அவர் ஜெயலலிதா வழியில இதெல்லாம் பண்ணிட்டாரு. ஜெயலலிதா சிசுபொடியா அந்த வேலையை பண்ணிட்டாரு சொல்றேன். இவர் கருணாநிதி வழியில செஞ்சிருக்காரு. கலைஞர் வழியில கொஞ்சம் தூய்மை ஆயிட்டாருன்றாரு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. திமுகவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் அந்த மாதிரி வேலை அப்படின்னா திமுக கேஸ்ல தான் இப்ப மாட்டிருக்கணும். திமுக வந்ததுக்கு அப்புறம் எந்த தவறு அவர் பண்ண மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ல ஊழல் பண்ணிருக்காங்க. 400 கோடிக்கு வந்திருக்கு. அதுக்கு என்ன? அதுதாங்க எடுக்கட்டுமே. அதெல்லாம் எடுக்க வேண்டியதானுங்க. அதை எடுக்காம ஏன் பழைய வழக்கு எடுக்கிறாங்க? அதை இதையே எடுக்கிறாங்க. இதையே எடுக்கலன்னு எப்படி சொல்வீங்க? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏங்க, இந்த ஆளுநர் மேல அண்ணாமலை அவர்களே குற்றச்சாட்டு வைக்கிறார். அண்ணாமலை அவர்களே என்ன 2 பேர்ல யார் தலைவர் பிஜேபிக்குனே தெரியலன்ற மாதிரி விமர்சனம் போயிட்டு இருக்கு. இது இப்ப எனக்கு கூட தான் யாரு தெரியல. நீங்க திமுக ஆளா இல்ல திமுக ல இருக்க 200 ரூபாய் செய்தியாளரா நான் கேட்டுட்டேன். நான் சொல்றேன். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஐ அம் a pure பக்கா ஒரு பேலன்ஸ்டு ஜர்னலிஸ்ட். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஆனா உன்னை பார்த்தா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி தெரியல. உங்களை பார்த்தா கூட தான் ஏத்து விட்டு மாமா இருக்குது. பாத்தீங்களா இப்படி டைமிங்ல பேசி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. நான் கேக்குறது என்னன்னா மக்களுடைய பிரதான பிரச்சனைகள் எல்லாம் விட்டுறீங்க. இது தமிழ்நாடு பேட்டியே 1.5 நாக்கு பிரயோஜனப்படாத ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படின்னு என்கிட்ட ஆரம்பிக்கிறீங்க. இதுலயே தெரியுது. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன். போட மரியாதையா. நான் கேக்குறது என்ன? ஐயா, மாமன்னன் படம்
திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வரலாறையும் பேசி இருக்குன்னு சில விமர்சனம் வந்துச்சா இல்லையா? அது இருக்கா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்கணுமா கேட்கக்கூடாதா? பராசக்தி படத்துல வரக்கூடிய அந்த காம கொடூர ஜமீன்தார் தான் கருணாநிதி. எனக்கே சிரிப்பா இருக்கு. பொம்பளை வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு பொள்ளந்திரம் பாத்துக்க. கல்யாணம்பட்ட தாண்ட மாட்ட நீ. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? அவருடைய சட்ட காலர் இவ்வளவு மடிச்சிருந்தது. அவராவது சட்ட காலரை மடிச்சு விட்டுருக்காரு. உங்க ஸ்டாலின் சட்டையை கிழிச்சுக்கிட்டு போய் ஓடி போய் நின்னாரு அங்க ஆளுநர்கிட்ட வெக்கம் இல்லாம. இதே ஆட்டுக்குது அப்படின்னு சொன்ன ஆளுநர்கிட்ட தான் போய் நின்னாரு வெக்கம் இல்லாம. அப்புறம் என்ன உங்களுக்கு பேச்சு? இப்ப சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல போறவங்க எல்லாரும் ஸ்டாலின் மாதிரின்னு சொல்லுவீங்களா? என் வேலை உன்னுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. திராவிடத்தை மறந்தது அண்ணா திமுகவா திமுகவென்ற தனி விவாதமா வச்சுக்கலாம். சரி, அது ஒரு 1.5 மணி நேரம் திராவிட மாடல் அரசு இது. அதுதான் உங்க திராவிட மாடல தான் நான் பாக்குறேனே. சொல்றேன். இதான்டா திமுக, இதான் திமுக மறந்துறாங்க. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். ஒரு வேங்கை வயல்ல ஒரு சம்பவம் நடக்குது. அங்க போய் நின்னு நான் இதற்கு துணை இருக்கிறேன். 6 மணி நேரம் IPL மேட்சை போய் பார்க்கக்கூடிய முதலமைச்சர் இவர்களால் வேங்கை வயலுக்கு போக முடியல இது வரைக்கும். இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். ஒரு அமைச்சரும் எம்பியும் அடிச்சுக்கிறாங்க. நவாஸ்கனியும் இவரும் ராஜகண்ணப்பனும் அடிச்சுக்கிட்டாங்களே. மக்கள் என்ன பாடுறாங்க? அமைச்சருக்கும் எம்பிக்கும் சண்டை, நடுவுல உடஞ்சது கலெக்டர் மண்டை அப்படின்னு பாடுறாங்க. முதல்ல அந்த பாட்டை நிறுத்துறா. எந்திரிச்சு வந்தா என்ன நடக்கும்னே உனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் நீங்க எந்திரிச்சு வர முடியாத. சித்திரஞ்சன் சாலையில் ஒரு ஆண்டி அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி எதத்த உங்க திராவிட மாடல. ஐயோ, அந்த லட்சத்துல ஆகிட்டாங்களே. ஐயோ, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க கட்சி மேடையில பேசும்போது, அதாவது திமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதே போல எம்பிக்கள் இவங்க எல்லாம் காலையில ஒரு வீடு மாலையில ஒரு வீடு போவாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க. பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் காலையில ஒரு வீடு மாலையில ஒரு வீடு போவாங்கன்னா என்ன மொழி நடையாது? அது என்ன சொல்றாங்க? முதலமைச்சரா இருந்த கருணாநிதி அமுச்சு தானே இது. எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருவிழா நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைவர்களாக இருந்தோம். இது ஊருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது. அத யாரோ ஒருத்தர் 2ஆம் தர பேச்சாளர் பேசலாம். இவங்க ஒரு தேசிய மகளிர் அணி தலைவர் குறித்து தான் பேச்சு. இரண்டாம் தர பேச்சாளர் இல்ல, 2ஆம் தாரம் குறித்து தான் பேச்சு. 2ஆம் தாரம் கூட இருக்காது, 3ஆவது 4ஆம் தாரம் குறித்து தான் பேச்சு. நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். இதே கருணாநிதி கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது என்ன சொன்னாரு? அந்த வீட்டுக்கே சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது அழுதாரு. உடனே அங்கேயிருந்து எதிர்த்து அந்த அதெல்லாம் அழுதாரு. அதுல இருந்து உடன்பிறப்பு உளுத்தம் பருப்பு உடனே தலைவா நாங்க கூட்டு போறோம். என்னது இவர் அந்த வீட்டுக்கு கூட்டு போறதா இவங்க வேலைய? இதான் கட்சி பணிய? அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ புரோக்கர் பயல. அந்த வீட்டுக்கே சென்று பல நாட்கள் ஆகிவிட்டதுன்னா எந்த வீடுன்றத பொதுமக்கள் கேட்பாங்களா மாட்டாங்களா? அந்த குடிமையை வாயால எப்படின்னே சொல்லு. சரி சொல்லாம் போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. கோவிலுக்கு போகும்பொழுது முக்காடு போட்டு கொண்டு போவான் திமுக காரன். சக்களத்தி வீட்டுக்கு போகும்பொழுது பெருமையாக போவான். இதுதான் திமுகவுடைய வரலாறு. இதுக்கெல்லாம் வழக்கு வந்தா நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். வரட்டும். ஆமா, வழக்கு வந்தா நீங்க தான் ஃபேஸ் வரட்டும். என்னங்க வழக்கு வரட்டும், வழக்கு வரட்டும், நான் பாத்துக்கிறேன். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? திமுகவின் வரலாறு தெரியாமல் நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், பழைய திமுகவை நீங்க பார்க்கல. என்ன பழைய திமுக சொல்லுங்க? என்ன பழைய திமுக? பொறுக்கி முள்ள மாதிரி முடிச்சதுக்கு பெட்டி கடையில கடன் சொன்னது, பீடியை கிள்ளி குடிச்சது, சந்த கடையில கருப்பி திருடி கொண்டது, இந்த மொத்த கோபம் கிடக்குதா? கருணாநிதி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, கருணாநிதி எடுத்த உடனே வந்துட்டாரா? நீ உதயநிதி உட்காந்துருக்க மாதிரி வந்துட்டாரா? இல்ல, கஷ்டப்பட்டு தான் வந்தாரு.
அதெல்லாம் இல்லைன்னு மறுக்க ஏதாவது முடியாது. ஒண்ணு நல்லபடியா சொன்னீங்க. இல்லைங்க, அது என்னங்க ஒரு ஒரு ட்ரெயின்ல டிக்கெட் வாங்காம அங்க இருந்து இங்க வரைக்கும் வருது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? அதெல்லாம் கொஞ்சம் காதை கொடுங்க. அவரா திருட்டு ட்ரெயின்ல வந்தவரு கொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கே கணக்கு தெரியல. அப்ப சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும்னு கணக்கு போடுங்க. திராவிட முன்னேற்ற கழகமே ஈவேரா, அதாவது உலக வரலாறுலேயே ஒருத்தர் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக ஒரு இயக்கம் உருவாக்கப்பட்டதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க அந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டர்களுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. இவ தலைவி, நான் தலைவன். நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. அண்ணா படம் நான் மீண்டு வந்துடுறேன். அந்த லட்சணையிலேயே அண்ணா படம் இருக்குது. பெரியார் படம் எங்க? பெரியார் தூக்குனீங்க, அடுத்து அண்ணாவை தூக்கிறீங்க. யாரும் அண்ணா திமுகன்ற பேரே வச்சுட்டு அண்ணாவை எப்படி தூக்க முடியும்? என்ன லாஜிக் நீங்க பேசுறீங்க? இந்த கேள்வியெல்லாம் உங்களால தைரியமா திமுக பத்தி கேட்க முடியுமா? உனக்கு தெரியலைன்னா அரைமுருகன்ட்ட போய் கேளு. நீ கேளுடா. பெரியாரையும் அண்ணாவையும் மட்டும் தான் பேசி கொண்டிருக்காங்க. 4 மணியும் பொழுது தினமும் பேசுறாங்களே மேடை தோறும். இன்பநிதி வாழ்க, இன்பநிதியை முதலமைச்சரா பார்த்துட்டு தான் நான் செத்து போகணும். எவ்வளவு ஏத்தம் இன்பநிதிய முதலமைச்சராக்குதான் சாவம். இப்பவே செத்துரு நீ, இப்பவே செத்து. ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா? இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே.